ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப முத்து சொல்லுவான், இல்லை அத்தை சீதா கூடவே போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. மீனா ஷாக்கு, என்னங்க சொல்கிறீங்க? இல்லை அத்தை அங்கே போய் இருக்கட்டும், அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மீனாக்கு ஷாக் ஆகும். அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மீனா கோச்சிக்கிட்டு வெளில போயிடுவா. உடனே வந்து முத்து வந்து, அத்தை நீங்கள் உடம்ப பார்த்துக்குங்க, நீங்கள் சீதா கூடவே போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க, நான் வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இங்கே வெளில வந்தோடனே மீனா வந்து, யாரை கேட்டுங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க? சீதா மட்டும் பழைய மாதிரி இருந்தால் நான் என்ன சொன்னாலும் சரி சொல்லியிருப்பா, இப்போ வீம்புக்குன்னே இந்த மாதிரி பேசுகிறாங்க. மீனா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டேற, நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டி போடுறீங்க. இதனால அத்தை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு யோசிக்கவே மாட்டேறீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு, அப்பாடான்னு ஆச்சு. இப்போ வந்து அருணுமே வந்து நம்ம மேலே இருக்கிற இதில் போட்டி போட்டுட்டு அவங்கள வந்து நல்லா பார்த்துப்பான். அவங்க அங்கே போனால் தான் சீதாக்கும் அவன் மேலே இருக்கிற கோவம் கொஞ்சமாவது குறையும். நீ இதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஓ, இதில் இவ்வளோ இருக்கா, அப்போனா சரிங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பா. 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இங்கே ஸ்ருதி ஹோட்டல் வந்து காட்டுவாங்க. ஸ்ருதி ஹோட்டலில் வந்து இருந்த 3 பேர் வந்து வேலையை விட்டு விட்டுருவாங்க. அப்போ செஃப் சொல்லுவான், அவங்க 3 பேருமே வந்து நீத்து மேம் பேச்சு கேட்டு தான் நின்றுட்டாங்க. நீத்து மேம் இங்கே கொடுக்கறதோட சேலரி அதிகமாக கொடுக்குறோன்னு சொன்னதால எல்லாம் அங்கே போயிட்டாங்க மேடம் சொல்லிட்டு. ஓ, இவங்க இப்படி பண்ணுறாங்களா? இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் ஹஸ்பண்டே வராதப்பவே நான் கவலைப்படல. இவங்கெல்லாம் எனக்கு யார்? நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி மேனேஜ் பண்ணுறா. அப்போ பசங்க வந்து பார்ட் டைம் ஜாப் தேடி வந்து காலேஜ் படிக்கிற பசங்க வராங்க. ஓ, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டா ஸ்ருதி. ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டு அவள் செஃப்பையும் கூப்பிட்டு சொல்லுவா, இவங்க 2 பேருமே இது பண்ணிடுங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் என்கரேஜ் பண்ணுங்க, எனக்கு இவங்க போதும்னு சொல்லிட்டு. நீத்து பண்ணது அவளுக்கே ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். இங்கே வந்து பார்த்தாக்கா மீனா பால் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அப்போ தாங்கி தாங்கி நடப்பா. முத்து சொல்லுவான், மீனா உனக்கு இன்னும் கால் சரியாகலையா? சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அம்மா வருவாங்க. ஊர் சுற்றும் போதெல்லாம் தெரியாது, வீட்டில் வேலை செய்ய சொன்னா மட்டும் கால் வலிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன உங்களுக்கு தரையை துடைக்கணும், அவ்வளோ தானே, நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு செய்வான். மீனா இங்கே வேண்டாங்கன்னு, பரவாயில்ல மீனா நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவோம். நீ இந்த மாதிரி அவளை உட்கார வச்சின்னு வேலை செய்யறதால தான் அவன் தலை மேலே ஏறி நிற்கிறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து மீனாக்கு ஹெல்ப் பண்ணுவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தாக்கா சீதா கிட்ட வந்து 5 lakhs கொடுத்து இதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு கூட செக்யூரிட்டி அனுப்புறாங்க. செக்யூரிட்டிக்கு அப்போ பார்த்து ஃபோன் வந்துடும். ஃபோனில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பேசுவாங்க, இது மாதிரி பையனை வந்து நாய் கடிச்சிரும், ரொம்ப சீரியஸாக இருப்பான், அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. இதனால செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக அழுவார். அழுதுகிட்டே ஃபோன் பேசும்போது சீதா வந்து என்னாச்சுன்னா என்னாச்சு கேட்பாரு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை என்னாச்சுன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஆச்சுமான்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா ரூல்ஸ் படி நான் உங்கள் கூட வரணும், பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போகணும்னு சொன்னேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா, நான் வந்து மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க சொல்லிட்டு. இந்தாங்க காசு இருக்கான்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுப்பேன். இதெல்லாம் பார்த்து ஆட்டோக்கார், அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது நடுவில் 2 வீலரில் வந்து பைக்கு ஆட்டோ மறைச்சி நின்று ஆட்டோ டிரைவரையும் தள்ளி விட்டு கையில் இருந்த காசை பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க. பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் போயிடுவாங்க. அந்த நேரம் கரெக்டாக மீனா வந்துடுவோம். மீனா வந்துட்டு, என்னம்மா என்ன ஆச்சுடின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னோடனே சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மேனேஜர் நம்பவே மாட்டார். இல்லை இல்லை இது நீ தான் ஏதோ பிளான் பண்ணி இது பண்ணிக்கிற, நீ ஏன் செக்யூரிட்டி எல்லாம் வீட்டுக்கு அனுப்புன, யாரை கேட்டு நீ வெளில போக சொன்னம்மா, நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும், இந்த மாதிரி செக்யூரிட்டிக்கு ஒரு ப்ராப்ளம், அவரால் என் கூட வர முடியல, நான் தனியாக போட்டுமா இல்லை வேறு யாராவது என் கூட அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு நீ கேட்டிருக்கணும். நீ கேட்காம நீ எப்படி முடிவு பண்ணலாம், நீயே எப்படி தனியா போகலாம், உனக்கு யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது? மீனா வந்து போயிட்டு பேசுவா. அப்ப சொல்லுவாங்க, ஓ எப்படி நீ என்ன பூ வியாபாரமா, முழம் 50 ரூபா வித்து வித்து எனக்கு 5 லட்ச ரூபா செட்டில் பண்ணுவியா சொல்லிட்டு கேட்பா. மீனா வந்து கேட்பா, அது எப்படிங்க நாங்க பொறுப்பேற்றுக்க முடியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும், நீங்க தான் பொறுப்பு இந்த பணத்துக்கு, நீங்க தான் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு 5 lakhs வந்து நீ தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா மேனேஜர் வந்து சொல்லிடுவாரு. இதோட ஆட்டோ டிரைவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். ஓ, அப்போ நீங்கள் 2 பேரும் ஷேரான்னு சொன்னோன்னே, சார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், அந்த அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, அதனால தான் சார் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 5 lakhs வந்துடும் சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.